ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மட்டும் தான் தூண்டி போட வந்திருக்கேன். சின்ன இறால் குஞ்சு மாட்டுனுச்சு, அதை போட்டு தான் தூண்டி போட்டுட்ருக்கேன். நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இறால் குஞ்சை வச்சு போடுங்க, பெரிய பெரிய மீன் சிலேப்பிலாம் மாட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கு தான் போட்டுட்ருக்கேன். நானும் ரொம்ப நாளையாக போட்டுக்கிட்டுருக்கேன். ஏன்னா மீன் எல்லா இடத்துலையும் இல்லை. அந்த நீர்நாயின்னு ஒன்று இருக்குது, மீனான்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் கலக்கி கலக்கி விட்றதுனால மீன் மாட்ட மாட்டேங்குது. அமுக்கி அமுக்கி இழுக்குது லைட்டாக. என்ன மீன் தான் தெரிய மாட்டேங்குது. இழுத்தா டக்குன்னு வேகமாக இழுத்துட்டு போனால் தானே நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். நான் ஆட்டி விட்றேன் தக்கைய, அப்போ தான் ஏதாவது இருந்தால் கடிக்கும் மீன். பாருங்க, இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து போடுறேன், கடிக்குதுங்க, மாட்டிக்கிச்சுங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி தாங்க உழுவ மீனுங்க, இன்றைக்கி தாங்க மாட்டியிருக்கு. இவ்வளோ பெரிய உழுவ மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. நானே எத்தனை நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. சரியான உழுவங்க பாருங்கள். இன்றைக்கி உழுவ மீன் வறுவலை காமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு உழுவ இருக்காது, இன்னொரு உழுவ இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் இன்னொரு வாட்டி தூண்டி போட்டு பார்க்கணும் மாட்டுதா என்னான்னு. ஒன்று பிடிச்சிட்டேன், கரைக்கு கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா ஒரு கையில் செல்லு வச்சுருக்கனால கரைக்கு கொண்டு போகிறேன். இவருங்க நல்ல சரியான சைஸுங்க. அது இவ்வளோ பெருசு பிடிச்சிருப்பீங்களா என்னான்னு தெரில. இது எப்படியா இருந்தாலும் ஒரு 1/4 கிலோ 300 கிராம் இருக்கும். ஏன்னா சீக்கிரம் உழுவ மீன் பெருசாக வராது. இவ்வளோ பெருசு வர்றது பெரிய விஷயம்.